அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிராமத்து நாசம். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோழி குஞ்சு விட்டு இன்னையோட பார்த்தீங்கன்னா 20வது நாள் ஆக போகுது. கோழி குஞ்செல்லாம் நல்லா வளர்ந்துருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 20 நாளைக்கு மேலே ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, வளர்ச்சி அதிகரிக்கும் போது நம்ம தீனு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே எடுக்கிறக்க ஆரம்பிக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃபீடரில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெகுலராக நம்ம தீனு இருக்கிற மாதிரியே பார்த்தீங்க ஒரு நாளைக்கு 3 வேளை நீங்கள் அதில் போடுற மாதிரி பார்த்துட்டா தான் நம்மளுக்கு ஆரம்ப கட்டத்தில் நல்லா வெயிட் ஏறு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ போல அந்த ட்ரிங்கர் ஃபீடரெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு ட்ரிங்கரை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலேயே நம்மளுக்கு அந்த லைட்டாக குளிர்ற மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பானையில் லைட்டாக நம்ம கறி போட்டு வச்சுட்டேங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் எப்போ போல் நம்ம ட்ரிங்கர் ஃபீடரெல்லாம் வெளியே எடுத்து வச்சு ட்ரிங்கரை நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணி ஊற்றி வச்சுட்டேங்க. இந்த பானை மேலே இருக்கிற கோழி குஞ்சுகளை பார்த்தீங்க அப்படின்னா சேட்டை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு யாராவதுக்கு இந்த ப்ரூடிங் செட்டப் அமைக்க ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.